இழுத்தா அப்படி இந்த காண்டில் உடஞ்சி வச்சு சும்மா அப்படி வச்சுட்டு இங்கே வரைக்கும் இவ்வளோதான் துண்டா போயிடுச்சு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு சொல்லி ஏமாத்துறாங்க. சும்மா லேசா அப்படி வச்சாலே போதும். சுத்திடலாம் பாருங்க. இப்படி ஏதாவது பைப்பை வச்சு நீங்க மாப்பு துடைக்க முடியுமா? அப்படி சுத்துற பைப்பை வச்சு முக்கடோളം ஒன்றும் ஆகாது. இரும்பு தான் உடையாது, பிளாஸ்டிக் எல்லாம் உடைஞ்சிருக்கு. இது எதுவுமே பிளாஸ்டிக் கிடையாது. 10 100 தடவை கூட போதும். ஒரு டாட் ஒரு புள்ளி கூட காமிங்க. என்னமே ஒன்றும் ஆகாது. இப்போ நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஆடி ஆஃபர்னு 9 ப்ராடக்ட் காம்போ போட்டிருக்கோம். இது வீடை பெருக்காமே துடைக்கிறது அக்வா மாப்பு, ஆண்டி ஸ்லீப் மேட், பாத்ரூம் க்ளீன் பண்ணுற 3-in-1 ப்ரஷ், ஹை சிலிக் ஃபேன் டஸ்டர், சிலிக்கான் ப்ரஷ், மினி மாப், செவத்துலாம் கரப்பட்ட எரேஷர் ஸ்பாஞ்ச், கிச்சனில் மேஜிக் ஸ்பாஞ்ச், இந்த ஃபீலர் கீழே கொட்டவே கொட்டாது. இவ்வளோ வாட்டர் வந்துமே கீழே கொட்டவே கொட்டல. வச்ச செகண்ட்லேயே உடஞ்சிக்கிறோம். 90 வயசோட நின்றுக்கிட்டே உட்காந்துட்டே பண்ணிக்கலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். தண்ணிலாம் ஒளியே தண்ணி, குப்பம், மண், டஸ்ட், எந்த ஒரு ஈரமோ அழுக்கோ இருக்காது. ஒன் டைம் டிக் பண்ணால் ஒரு பெரிய ஹாலே க்ளீன் பண்ணிக்கலாம். இவ்வளோ மண் இருந்தாலும் நீங்கள் வீடை பெருக்குன்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாது. தூசி, மண், டஸ்ட், ஆத்து மணல் தனியாக இருக்குது, மாவு தனியாக இருக்குது. ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ் அப்படி சும்மா வச்சாலே பால் என்ன கொண்டு அந்த பால்லாம் அப்படியே ஃபுல்லாக எடுத்துரும். ஒரு பாஞ்சோட லைஃப் வந்து 7 years வரும். எந்த கெமிக்கல் போடாலுமே பாஞ்சு ஒன்றுமே ஆகாது. ஹைட்டை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். கதவு, உட்டன் டோரு, பிளேவுட் டோரு, வால் டைல்ஸ்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இன்னும் சும்மா ரொம்ப ஈஸியாக மேலே வரைக்கும் க்ளீன் பண்ணிக்கலாம். கிச்சன் மேலே எல்லாமே ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். உங்கள் சேனலை சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி வர்றவங்களுக்கு ஒரு மாப்போட ஸ்பேர் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துருவோம் சார். நகலவே நகலாது. மேட்டில் நின்னாலே போதும். காலில் ஈரத்தெல்லாம் அப்படியே உறிஞ்சிக்கிறோம். ஊற்றுன செகண்ட்லேயே அப்படியே உறிஞ்சிடும். பாருங்க, கீழே இருக்காது. ஃபயர் பண்ணாலும் ஒன்றாக மாதிரி கார்னர் எஜ்ஜிலே அப்படி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் ஃபுல்லாக 360 திரும்பிக்கிறோம். இந்த ஃபேன்லேருந்து அங்கே அந்த ஃபேனை க்ளீன் பண்ணுறேன். மாப்பிளே மினி மாப் இந்த மாதிரி கபோர்டெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். சிங்கிளாக அப்படி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கலாம். எல்லா கரையுமே அப்படி ஃபுல்லாக தான் அப்படி ஈஸியாக அந்த கரையில் அப்படி ஈஸி. மேஜிக் பார்த்தீங்கன்னா மேஜிக் பண்ணும். இப்படி 1 லிட்டர் தண்ணி இருக்கும். இது ஈஸியாக பண்ணிக்கலாம். கிச்சன் மேலே க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படியே அது செவத்தில் கரைப்பட்டு பேனா கரை, பென்சில் கரை இருக்கிறவங்க போகாது. எவ்வளோ பெரிய கடினமான கரைனாலும் எல்லா கரையுமே எடுத்துடும். இப்போ அழுக்குப்பட்ட கரையும் துடைக்கிற கரையும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இதே நீங்கள் தனித்தனியாக வாங்கினீங்கன்னா நம்ம வீட்டை சுத்தம் பண்ணுறதுக்கு இனிமேல் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தேவையில்லைங்க. வெறும் 10 நிமிஷத்தில் க்ளீன் பண்ணுற மாதிரி ப்ராடக்ட் நிறைய வச்சிருக்காங்க. அது 9 வகையான கேஜெட்ஸ் வச்சிருக்காங்க. நம்ம கடையோட பேர் சொல்லிடுங்க. நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா அக்வா மாப்னு 25 வருஷம் நம்மளே சொந்தமாக தயாரித்து நம்மளே சேல் பண்ணிங்க சார். நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்குது. மதுரையில் பார்த்தீங்கன்னா ஆவணியபுரம் பைபாஸ் ஏர்போர்ட் ரோட்டில் டிமார்ட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அக்வா என்ற பேர் கிளாட்வே கிரீன் ஷூட்டில் இருக்குது சார். நம்ம கண்டிப்பாக உங்கள் பேர் சொல்லிடுங்க. என் பேர் பாலு சார். ஓகே பிரதர். இப்போ நம்ம என்னென்ன வச்சிருக்கோங்க நம்ம சார்? நம்ம ப்ராடக்ட் மாப்பு வந்து நம்ம எல்லாமே நம்ம ஓன் ப்ராடக்ட் சார். இது மாப்பு வச்சிருக்கோம், மேட் வச்சிருக்கோம், ஹை சீலிங் ஃபேன் வச்சிருக்கோம், பாத்ரூம் க்ளீன் வச்சிருக்கோம், எரேஷர் பாஞ்ச் வச்சிருக்கோம், மினி மாப் வச்சிருக்கோம். இது நிறைய ப்ராடக்ட் வச்சிருக்கோம் சார். ஓகே. இப்போ ஆன்லைனில் நிறைய ஃபேக்கான ப்ராடக்ட் எல்லாம் லோ பட்ஜெட்டில் வாங்கி நிறைய காமிக்கிறோம் சார். அதாவது நம்ம வீடியோ பார்க்குறாங்க, நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக செஞ்சு காமிச்சிடும். இதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இதே டீட்டோ நம்ம வீஸ்லாம் போக கஸ்டமர் கேட்க பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்கும் டீலர்ஷிப் கொடுக்கல, யாருலையும் கொடுக்கல. டைரெக்டாக நம்மளே தயாரித்து நம்மளே சேல் பண்ணால் தான் கஸ்டமருக்கு பர்தராக அவங்களுடைய ஃபீட்பேக்கு தெரிஞ்சு நம்ம பண்ண முடியல. யாருக்கும் கொடுக்கல. அவங்க அமேசானில் போய் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா சாதாரண பிளாஸ்டிக் ஹேண்டில் வாங்கி உடஞ்சி போச்சு நிறைய பேர் சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த பொருள் நம்மளை தவிர எங்கேயும் கிடைக்காது. எங்கேயும் வாங்காதீங்க. அதோடைய டிஃப்ரெண்டோட காமிக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா ஹார்டாக கல் மாதிரி இருக்கும். சரி. நீங்கள் ஆங்கிலம் பாஞ்சு சாஃப்டாகவே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப், உடையாது, நிலையாது, துருப்பிடிக்காது. நம்ம தான் முதல் பொருள் காமிக்கிறேன். நம்ம தான் என்ன முக்கனாலும் ஒன்றும் ஆகாது. ஆமாம், எவ்வளோ அமுக்கினாலும் ஒன்றும் ஆகாது. இதே இது ஆன்லைனில் கிடைக்கிற இதே மாதிரி அலுமினியம் பிளாஸ்டிக் வைப்பாங்க. இது பிளாஸ்டிக் கலிண்டர் இருக்கும். இழுத்தா அப்படி இந்த காண்டில் உடஞ்சி போச்சு. கையை கேது கிழிச்சா என்ன ஒன்றா உடஞ்சி போச்சு. சும்மா அப்படி வச்சுட்டு வெறும் கைட்டு அவ்வளோ இங்கே வரைக்கும் இவ்வளோதான் போயிடுச்சு. இதாவுடைய மாப். இது வந்து மாப்பு. இது அப்படியே உடஞ்சிடும். அதே போல் நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே சொல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிடையாது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே சொல்லி ஏமாத்துறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சும்மா இங்கே இருக்க உடச்சி காமிக்கிறேன். அது சும்மா லேசா அப்படி வச்சாலே போதும். பைப்பில் தான் அந்த பைப்பை துண்டை உடச்சி காமிக்கிற மாதிரி. அவ்வளோதான், கட் ஆயிடுச்சுங்க. சுற்றிடலாம் பாருங்க. இப்படி ஏதாவது பைப்பை வச்சு நீங்கள் மாப்பு துடைக்க முடியுமா? அப்படி சுற்றுற பைப்பை வச்சு சுற்றுற பைப்பை வச்சு மாப்பு துடைக்க முடியுமா சொல்லுங்கள்? இதை வச்சு மாப்பு துடைக்க முடியுமா? இப்படி சொல்லி வாங்கி ஏமாறாதீங்க. தயவுசெய்து நம்ம பொருள் பிடிச்சிருந்தா நம்மளை கான்டாக்ட் பண்ணி வாங்க. உங்கள் பணத்துக்கும் பொருளுக்கும் 100% சேஃப்டி. நீங்கள் வாங்கி ஈஸியாக தொடங்கி அதை வச்சு யூஸ் பண்ணுங்கள். இன்னொரு டவுட், இரும்பு தான் உடையாது, பிளாஸ்டிக் எல்லாம் உடைஞ்சிருக்கு. இது எதுவுமே பிளாஸ்டிக் கிடையாது சார். எல்லாமே ஃபைபர் பண்ணலாம் சார். இதை பாருங்க, இந்த கப்பையை அமைக்க பாருங்க. இந்த கப்பை அமைக்க ஃபுல்லாக அமைக்க பாருங்க. ஃபைபர் எதுவுமே மிதிச்சு நீங்கள் மிதிச்சாலும் ஒன்றாகாது. நான் கீழே போகிறேன். ஏன் சொல்கிறீங்க? இவ்வளோ தூரத்துக்கு போகிறேன். இப்படி என்ன போடால் 10 100 தடவை கூட போகிறேன். 100 தடவை கூட போகிறேன். ஏதாவது உடஞ்சினா இப்படி கஷ்டப்படும். என்ன ஏதாவது ஒரு பெண்டாக காமிங்க. இதில் ஏதாவது இப்போ தூரம் போட்டிருக்கேன். ஒரு டாட் ஒரு புள்ளி கூட காமிங்க. கண்டிப்பாக த்ரெட்டில் கூட எதுவுமே கிடையாது. எந்த ஒரு பெண்டுமே கிடையாது. என்னன்னு ஒன்றும் ஆகாது. குவாலிட்டி கொடுக்குறோம். நல்லா தரமாக இருக்கும். நல்லா ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம்.
நீங்கள் மணிக்கணக்கில் யூஸ் பண்ணுறது 5 நிமிஷத்தில் க்ளீன் பண்ணிக்கலாம். அதுபோக இப்போ ஆடி ஆஃபராக ஒரு 9 ப்ராடக்ட் காம்போ ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம். இந்த 9 ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லா ஏசிலேருந்து கபலேருந்து கொசுவலையிலேருந்து டேங் மோக்கு க்ளீன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லாமே ப்ராடக்ட் லைவ் டெமோ காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம மாப்பா காமிச்சிடும் சார். கண்டிப்பாக ஒன் பை ஒன்னாக போயிடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். புதுசாக சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் நீங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஆடி ஆஃபர்னு 9 ப்ராடக்ட் காம்போ போட்டிருக்கோம். 9 ப்ராடக்ட்டுமே 9மே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடை பெருக்காமே தொடங்கிறது அக்வா மாப். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டி ஸ்லீப் மேட். அதுக்கடுத்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுற 3-in-1 ப்ரஷ், மல்டி பர்பஸ் 360 திரும்பிக்கிறோம். பாத்ரூம் உப்புக்கிற 3-in-1 ப்ரஷ், ஐசிலிக் ஃபேன் டஸ்டர், டாய்லெட் க்ளீன் பண்ணுற சிலிக்கான் ப்ரஷ், ரிங்ஸ்லாம் க்ளீன் பண்ணுற டாட்லாம் க்ளீன் பண்ணுற சிலிக்கான் ப்ரஷ். இது மாப்புலேயே மினி மாப், கார் கிளாஸ் கபோர்டு கிச்சனில் க்ளீன் பண்ணுற மினி மாப். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செவத்துலாம் கரப்பட்ட எரேஷர் ஸ்பாஞ்ச். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிச்சன் ஸ்பாஞ்ச், கிச்சனில் மேஜிக் ஸ்பாஞ்ச், கிச்சன் சமைக்கும் போது டீ காஃபி கொட்டின கொதிக்க தொடங்கிய மேஜிக் ஸ்பாஞ்ச். தோல் சீவெல்லாம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணிக்கலாம். இந்த ஃபீலர். இந்த 9 ப்ராடக்ட்டும் காம்போ ப்ராடக்ட் லைவாகவே காமிக்கிறேன். டெமோ எல்லாமே காமிக்கிறேன், பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் மாப் பார்த்துருவோம். மாப் பார்த்தீங்கன்னா ஹார்டாக கல் மாதிரி இருக்கும். நீங்கள் சாதாரண நூல் மாப், துணி மாப்லாம் வச்சுருப்பீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் டிக் பண்ணி எடுத்தீங்கன்னா ட்ராப்பாக தண்ணி கீழே கொட்டும். இதில் பாருங்கள் எப்படி 2 வாட் சக் பண்ணும். சக் பண்ணுற வாட்டர் கீழே கொட்டவே கொட்டாது. இப்போ புரிஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. இவ்வளோ வாட்டர் வந்துமே கீழே கொட்டவே கொட்டல. அப்படி பாருங்க, வச்சாலே உறிஞ்சிக்கிறோம். வச்ச செகண்ட்லேயே உறிஞ்சிக்கிறோம். சும்மா ஒரு ஸ்பிங்கல்ட்ட ஒரு வேலை தான். கரெக்டாக 3 வயசுலேருந்து வயசானவங்க 90 வயசோட நின்றுக்கிட்டே உட்காந்துட்டே பண்ணிக்கலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். தொடக்கிறது பார்த்தீங்கன்னா லைட்டாக டிக் பண்ணாலே போதும். நீங்கள் பக்கத்துக்கு தூக்கிட்டு போகல, அப்படியே ஒரு ஹால் ஃப்ளாக் இல்லைன்னா ஒரு ட்ராப்டே க்ளீன் பண்ணி நடக்கல. பாருங்கள், முன்னாடி போனீங்கன்னா பாருங்கள் தண்ணிலாம் ஒளியேறு. சரிங்க, தண்ணிங்களா அப்படியே பின்னால்ட்டா தண்ணி, குப்பம், மண், டஸ்ட்டு, ஹாட்ரு, ஹேர் எல்லாமே டோட்டலாக அப்படி எந்த ஒரு ஈரமோ அழுக்கோ இருக்காது. அப்படியே ஒரு கிராஸ் ஆகி ஒரு ஹால் ஃப்ளாக் க்ளீன் பண்ண வித்தின் செகண்ட்லேயே ட்ரை ஆயிரும். எந்த ஒரு ஃபேன் போட தேவையில்லை, காய வைக்க தேவையில்லை, அப்படியே காஞ்சிடும். தொட்டு பாருங்க, அதுவே எந்த ஒரு டாட்டா இருக்காது, ஈரமும் இருக்காது, அப்படியே காஞ்சிடும். ஃப்ளோர்லையும் காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி கரை இருந்தாலும் நீ கவலைப்படுறதில்லை. சும்மா முன்னாடி போனீங்கன்னா தண்ணியெல்லாம் ஒளியேறு. சரிங்க, அப்படியே பின்னால்ட்டா தண்ணி, குப்பம், மண், டஸ்ட்டு, வாட்டர் எல்லாமே டோட்டலாக அப்படியே ஃபுல்லாகவே ஷக் பண்ணிடும். இப்படியே கிராஸ் ஆகி ஒன் டைம் டிக் பண்ணால் ஒரு பெரிய ஹாலே க்ளீன் பண்ணிக்கலாம். எவ்வளோ பெரிய ஹால்னாலும் க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ண உடனே தண்ணிலாம் சொட்டாக கொட்டும், நம்ம கவலை. அப்படியே கொண்டு போய் பாத்ரூம்லையோ அந்த பக்கெட் எங்கே வச்சிங்களோ பைப் இருந்தால் பைப்லேயே கொண்டு போய் ஈஸியாக சும்மா ஒரு ஸ்பிங்கர் பாருங்க, ஒரே ஒரு வாட்டை அப்படி இழுத்தாலே போதும். அப்படியே வச்சாலே தண்ணி உள்ள அழுக்கு தண்ணி அப்படியே ஃபுல்லாக போயிடும். அதே போல் தேவையில்லை. அதுபோல் நம்ம வீடை பெருக்க தேவையில்லை. நீங்கள் பெருக்கன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் கடலத்தோல், வெங்காயத்தோல் இருந்தால், பேப்பர் இருந்தால் பெருக்குங்க. இந்த மாதிரி ஃபைன் டஸ்ட், இந்த மாதிரி மண்ணெலாம் பாருங்க, ஆற்று மணலே போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஆமாம், ஆற்று மண்ணோட. அதே போல் நம்ம வீட்டில் சப்பாத்தி பண்ணுவோம், குழந்தைய பவுடர் கொட்டிடுவாங்க, மைதா மாவு, எண்ணெய் மாவு கொட்டாலும் கவலைப்பட தேவையில்லை. ரெண்டுமே லைவ்லேருந்து கூட மண்ணை போகிறேன் பாருங்க. இவ்வளோ மண் இருந்தாலும் நீங்கள் வீடை பெருக்குன்னு அவசியம் கிடையாது. என்னன்னா அப்படி ஆமாம் மம்பட்டி போட்டு தான் ஆமாம் அப்படி அப்படிலாம் ஒரு ஸ்பீக்கர் தான். நீங்கள் மம்பட்டிக்குள்ள தூக்கி வெட்டுறது பாரு, ஒரு விரல்ட்டு தான். ஒரு வேர்ல்டு அப்படி வச்சாலே போய் பாருங்க. இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாது தூசி, மண், டஸ்ட்டு, ஹேர் எல்லாமே டோட்டலாக அப்படி ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு பாருங்கள். எந்த ஒரு மண்ணோ டஸ்ட்டு எதுவுமே இருக்காது, ஃபுல்லாகவே வந்துடும் பாருங்கள். அந்த மண்ணை ஃபுல்லாக எடுத்து காமிக்கிறேன். அந்த மண்ணை பூரா இங்கே மாப்பிள்ள எடுத்துருக்கோம் பாருங்கள். ஆற்று மணல் தனியாக இருக்குது, மாவு தனியாக இருக்குது. இருந்தாலும் கீழே கொட்டவே கொட்டாது பாருங்கள். எவ்வளோ தூக்கிட்டு போய் சுற்றுறாலும் பாருங்கள், கீழே ஒரு ட்ராப்ட கீழே கொட்டவே கொட்டாது. ஆடுறேன், கீழே கொட்டவே கொட்டாது. எப்போ இந்த லிவரை பிடிச்சி இருக்கிறீங்களோ அப்போ கொண்டு போய் திக் பண்ணிவிட்டு இந்த லிவர் எழுத்தினா பாருங்கள் பக்கெட்டில் ஃபுல்லாக போயிடும். மண்ணு பாருங்கள் ஃபுல்லாக பக்கெட்டில் இருக்கா, அப்படியே இருக்கும். அதே போல் நம்ம குழந்தைங்க பாருங்கள், டீ கொட்டுறாங்க, காஃபி கொட்டுறாங்க, இந்த மாதிரி ஜூஸ் கொட்டினாலும் கவலைப்பட தேவையில்லை. ஆப்பிள் ஜூஸு, ஆரஞ்சு ஜூஸ், இந்த மாதிரி ரோஸ் மில்க்கு, பாதாம் பால், இந்த மாதிரி கொட்டினா கூட கவலைப்பட தேவையில்லை. எது கொண்டாலும் அப்படி சும்மா வச்சாலே போதும். ஒன்றும் இல்லை, அப்படி வச்சாலே போதும் பாருங்கள். வச்சு எடுக்கிற அப்படி ஃபுல்லாக எடுத்துரும். அவ்வளோதான், தனியாக தெரியுது. இதில் காமிக்கிறேன் பாருங்கள், தனி வச்சு எடுக்கிற அப்படி தனியாக தெரியும். ரெண்டுமே வச்சு எடுக்க அந்த பாருங்கள், பால் அப்படியே தெரியும், அப்படியே தெரியும். மைக்ரோ செகண்ட்ல ஆமாம், அடுத்த செகண்டே தான். அப்படி சும்மா வச்சாலே இப்போ எந்த ஒரு பிசுக்கு எவ்வளோ பெரிய கடினமான கலை இருந்தாலும் அப்படியே ஃபுல்லாக எடுத்துரும். கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு ஃபீல் பண்ணவே தேவையில்லை, அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துரும். வேற லெவலுங்க, அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துரும். ஃபுல்லாக எந்த ஒரு இது கிடையாது, அப்படியே ஃபுல்லாகவே லைவாக அப்படி ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். பால் என்ன கொண்டிருக்கோ அந்த பால்லாம் அப்படியே ஃபுல்லாக எடுத்துரும். எந்த ஒரு பால் இருக்குது அந்த பாலுமே கீழே கொட்டாது பாருங்கள். பால், ரோஸ் மில்க் எல்லாத்தையுமே எடுத்துருச்சு பாருங்கள், எல்லாத்தையுமே எடுத்துருச்சு. எடுத்தாலும் கீழே கொட்டவே கொட்டாது. என்ன சேக் பண்ண கீழே கொட்டவே கொட்டாது. பாருங்க, சொல்ல போனால் ஸ்டோரேஜ் மாதிரி. ஆமாம், அப்படியே ஆமாம் பாருங்க, இழுக்கிறேன் அதை பாருங்க. ரோஸ் மில்க்கு, பால், பாதாம் பால் எல்லாமே பாலாகவே ஆயிடுச்சு. புழிஞ்சு அதை பாலாகவே மறுபடியும் பாலாகவே கொடுத்துருச்சு, ஃபுல்லாகவே எடுத்துருச்சு. அது போக ஃபுல்லாகவே நீட்டாகவே க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு பாண்டோட லைஃப் வந்து 7 இயர்ஸ் வரும் சார். 7 வருஷம் வருது. ஆமாம், கண்டிப்பாக வரும் சார். 5 இயர்ஸ் நாங்களே கேரண்டி கொடுத்துருவோம். சரி, பேரபிள்டேக்காக நம்ம வீட்டில் கடினமான கரை இருக்கு இல்லையா, கரை இருக்க நீங்கள் ஆசிட், லைசால், டாமேக்ஸ், ஹார்பிக்
எந்த கெமிக்கல் போட்டாலுமே பாஞ்சுக்கு ஒன்றுமே ஆகாது. ஃபேவரபிள் டேக்காக பாருங்க ஃபயர் பண்ணியே காமிச்சிடும். இந்த மாதிரி எந்த கெமிக்கல் போட்டாலுமே பாஞ்சுக்கு ஒன்றுமே ஆகாது. எந்த ஒன்றுமே ஆகாது சார். ஃபேவரபிள் டே எந்த கெமிக்கல் எவ்வளோ கடினமான ஆசிட் போடாமல் ஒன்றுமே ஆகாது சார். ஒரு பாஞ்சு 7 years வரை 5 years கேரண்டி கொடுக்குது. வெறும் தரைக்கு மட்டும் வாங்கல, செவரு, கதவு, வால் டைல்ஸ், கிச்சனில் கவுல் இருக்குது, சீலிங் ஃபேன், சிண்டெக்ஸ் கூட க்ளீன் பண்ணிக்கலாம் சார். எந்த ஒரு இதுவுமே இருக்குது, எந்த ஒரு கரை எதுவுமே இருக்காது சார். அதே போல் நீங்கள் எவ்வளோ ஹைட்டை கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி செவரு, கதவு, உட்டன் டோரு, பிளேவுட் டோரு, வால் டைல்ஸ்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். என்னங்க பற்ற வச்சது கறியோட போல? ஆமாம், கறியோட அப்படியே ஃபுல்லாக எடுத்துரும். அதே போல் இங்கே பாருங்க கபோர்ட் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கபோர்ட்லாம் பார்த்தீங்கன்னா என்னைக்கு பெயிண்ட் பண்ணுறாங்களோ அன்னைக்கு தான் பெயிண்டர் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. வீட்டில் இருக்க ஹோம் லேடிஸே பார்த்தீங்கன்னா இன்னும் வாக்கில் க்ளீன் பண்ணுறதுக்கு இன்னும் வாக்கில் சும்மா ரொம்ப ஈஸியாக மேலே வரைக்கும் க்ளீன் பண்ணிக்கலாம். கபோர்ட்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம், கபோர்ட்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம், ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். அதே போல் பாருங்கள் இந்த மாதிரி கிச்சன் மேடை எல்லாமே ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இது எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். மல்டிபர்பஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம் சார். கலர் ஆப்ஷனும் இருக்கு. கலர் ஆப்ஷன் இருக்குது சார். அதே போல் நம்ம டேங்க்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணி சிண்டெக்ஸ் டேங்க் இருப்பாங்க இல்லையா, டேங்க் க்ளீன் பண்ணுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா 6 மாதம் சால்ட் அடைச்சிக்கிறோம் க்ளீன் பண்ணுவாங்க. டேங்க்லாம் நீங்களே க்ளீன் பண்ணிக்கலாம். தண்ணியை திறந்து விட்ருங்க. ஆக்சிஜன் தெளிச்சு இந்த மாப் ப்ரொடெக்ட் பண்ண அடியில் பாசம், மைனோட்டஸ், சால்ட் வரது சக் பண்ணுற டஸ்ட் அப்படியே கீழே கொட்டவே கொட்டாது. அப்படியே கொண்டு போய் வெளியே கொண்டு போய் ஈஸியாக பண்ணிக்கலாம். 4 டைம் டேங்கே ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு பாஞ்சோ லைஃப் வந்து 5 years வரும். 5 years கேரண்டி. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப் உடையாது, நெளியாது, திருப்பி முதலே காமிச்சிருப்பேன். உடையாது, திருப்பிடிக்காது. எது போச்சுன்னா ஃப்ரீயாகவே மாற்றிடுவோம் சார். ஓ அப்படிங்களா? ஆமாம் சார். சூப்பர் சார். எல்லாமே நம்ம ஓன் ப்ராடக்ட். பிரதர் இவ்வளோ வேலை செய்யுது, மினிமம் இது ஒரு 1500 சொல்வீங்களா? அவ்வளோலாம் கிடையாது சார். நம்ம மேனுஃபேக்சரிங் காஸ்ட் 999 சார், 999 ரூபா. சரிங்க. அதுபோல் நம்ம ஆடி ஆஃபர் 200 டிஸ்கவுண்ட் போக 799 799 ரூபாய்க்கு கொடுக்கும் சார். வெறும் 799 ரூபாய்க்கு கொடுக்கலாமா? உங்கள் சேனல் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி வர்றவங்களுக்கு ஒரு மாப்போட ஸ்பேர் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துரும் சார். பாருங்க 799 ரூபாய்க்கு இந்த இன்னொரு ஸ்பேர் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துரும். ஓகே. இதை நீங்கள் தரைக்கோ டேங்கோ கழட்டி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃபேராகவே யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே. இதில் ஒரு 7 வருஷம், இதில் ஒரு 7 வருஷம், 14 வருஷம் அண்ணன் பேரை சொல்லி உங்கள் வீட்டில் உழைக்கும். பிரதர் அடுத்து என்ன வச்சிருக்கீங்க? நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 2வது ப்ராடக்ட் காண்டி சைட் மேட் சார். அந்த மேட் வந்து எல்லாரும் வீட்டில் இருக்க மேட்டு பாருங்க. மேட்டு தரையில் போட்டால் தரையோட தரையாக ஒட்டிக்கிறோம். சரிங்க. நகலவே நகலாது. அதே போல் பாத்ரூம் குளிச்சுட்டு வந்து மேட்டில் நின்னாலே போதும், காலில் ஈரத்தெல்லாம் அப்படியே உறிஞ்சிக்கிறோம். உங்களை லைவாகவே காமிக்கிறேன். எப்படி உரின்னு கேட்குறீங்களா பாருங்க. இந்த பாலை ஊற்றி காமிக்கிறேன். இந்த பாருங்க ஊற்றுற செகண்ட்லேயே எப்படி உறிஞ்சிடும். ஆமாங்க. இந்த ஊற்றுற செகண்ட்லேயே உறிஞ்சி பாருங்க. பாருங்க இவ்வளோ சீக்கிரம் உறிஞ்சுது. எப்படிங்க பிரதர் இது என்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுதுங்க? அப்படியே உறிஞ்சி அப்படியே வச்சுக்கிறேன் சார். நீங்கள் துவைச்சி வாஷ் பண்ணலாம் தேவையில்லை. பாருங்க இதில் கீழே உறிஞ்சி மாதிரி கீழே நிற்கும்போது கவிக்காங்க. பாருங்க கீழே ஃபுல்லாக உறிஞ்சிருச்சு. ஓகே பாருங்க ஃபுல்லாகவே உறிஞ்சிருச்சு. பாருங்க கீழே இருக்காது. ஆமாம் கீழே எதுவும் இருக்காது. அப்படியே சொராயிரும். ஒரு 10 நிமிஷம் அதுவே ட்ரை ஆயிரும். ஃபயர் பண்ணியே காமிக்கிறேன் பாருங்க. நீங்கள் ஆசிட் போட்டு துவைச்சாலும் ஒன்றும் ஆகாது, ஃபயர் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. ஃபயர் பண்ணால் ஒன்றுமே ஆகாது. ஓகே. இவ்வளோ தூரம் எரியுது. ஆமாம் ஒன்றுமே ஆகாது. இந்த மேட் ஒன்று வந்துரு சார். அடுத்து நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இது பாத்ரூம் க்ளீன் பண்ணுற 3-in-1 ப்ரஷ். 2 ப்ரஷ் இருக்கும், ஒரு வைப்பர் இருக்கும். உப்புக்கரில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் பாத்ரூமுக்கு கண்டிப்பாக தேவை. நம்ம குளிக்கும் போது பார்த்து சோப் போட்டு அப்படியே போட்டிங்கன்னா உப்புக்கரை பிடிச்சிடும், சோப்பு கரை பிடிச்சிடும். 3 மாதத்துக்கு 1000 கொடுத்து க்ளீன் பண்ணால் பாத்ரூம் கெட்டு போயிடும். பாருங்கள் நல்லா ஷார்ப்பாக இருக்குல்ல. தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா உப்பு கரெல்லாம் அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துரும். எடுத்து அப்படியே அவுட் லைனில் போய் தேய்ச்சிக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா 360 திரும்பிக்கலாம். இந்த மாதிரி கார்னர் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கார்னர் எஜ்ஜிலேயே அப்படியே ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் ஃபுல்லாக 360 திரும்பிக்கிறோம். இந்த மாதிரி கார்னர் டைல்ஸ்லாம் அப்படியே ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுறாங்க. எஜ்ஜில் அந்த மாதிரி மேலே எல்லாம் அப்படி க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் சார். இது ஒன்று வந்துடும். அடுத்து நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஹை சீலிங் ஃபேன் டஸ்டர் சார். இது பார்த்தீங்கன்னா 1 அடி வரும். இந்த மாதிரி டஸ்ட் கார் க்ளீன் பண்ணுற டஸ்ட்டு, பைக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு அடிச்சுக்கலாம். இல்லை வீட்டுக்கு ஃபேன் ஒட்டடை அடிக்கணும் பாருங்க. இங்கேருந்து 12 அடி ஹைட் வரும். ஆமாம். இங்கேருந்து லாஃப்ட்லாம் ஏசிலாம் அப்படி க்ளீன் பண்ணிக்கலாம். அதே போல் இங்கே ஃபேன் இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே ஃபேன் இருக்கு. இந்த ஃபேன்லேருந்து அங்கே அந்த ஃபேனை க்ளீன் பண்ணுறேன். அவ்வளோ ஹைட் வந்து ஃபேன் லீஃப் லோட்டோடலாம் அப்படியே ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கலாம். அதே போல் எவ்வளோ நாள் பென் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எப்படினாலும் பென் பண்ணிக்கலாம். ஓப்பனாலும் பண்ணிக்கலாம். இது பண்ணிவிட்டு இந்த லாஃப்ட் இந்த மாதிரி லைட் இருக்குல்லையே, அந்த லைட்டு கேப்பில் உள்ள டஸ்ட்டு டீப் லைட்லாம் அப்படி க்ளீன் பண்ணிக்கலாம். வால் சீலிங் கார்னர்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் சார். இது எஸ்எஸ் பைப், ஆன்லைன் ப்ராடக்ட் கிடையாது. நல்லா இரும்புலேயே துருப்பிடிக்க இருக்கும். கிரிப்பாக இருக்கிறோம். ரைட் இது ஒன்று கொடுத்துருவோம் சார். அடுத்து பார்த்தீங்கன்னா சிலிக்கான் ப்ரெஸ் தான். அந்த வெஸ்டர்ன் இந்தியன் டால் க்ளீன் பண்ணுற சிலிக்கான் ப்ரெஷ். நல்ல நம்ம வீட்டில் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா டெட்டில் பார்த்தீங்கன்னா டாட் கலையாக இருக்கும். பிள்ளை கிடையாது, நல்லா ஷார்ப்பாக இருக்கும். சிலிக்கான் அப்படி தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா குறையெல்லாம் எடுத்துரும். அதே போல் இந்த மாதிரி ரிங்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ரிங்ஸ் கேப்பில் அந்த மாதிரி ரிங்ஸ் இல்லையா, இந்த ரிங்ஸ் கேப்பில் அந்த மாதிரி உட்காரத்துல ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி என்ன போல ஒரு கரனாலும் 4 படக்கரம் நடத்துறோம் சார். இந்த ப்ரெஷ் கொடுத்துரும். ஆமாம் சிலிக்கான் ப்ரெஷ் லைஃப் வரும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்லாம் மினி மாப் சார். மாப்லேயே மினி மாப்.
அது மாப்பு பெரிய பெரிய பிளேஸ்லாம் க்ளீன் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா கிச்சன் கபோர்டு, கிளாஸ் ஸ்டோரு, காரு, டைனிங் டேபிள் சிங்கிளாக க்ளீன் பண்ணிக்கலாம் சார். இந்த மாதிரி கபோர்ட்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கபோர்டு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கபோர்டுலாம் க்ளீன் பண்ணிக்கலாம். அதே போல சிங்க் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி சிங்கெல்லாம் ஃபுல்லாக பாருங்க, சிங்கிளாக அப்படி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த கார்னர்லாம் க்ளீன் பண்ணலாம். சிங்கில் அந்த மாதிரி எஜ்ஜிலாம் ஃபுல்லாக அந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சிங்க் கேப்ல எல்லாம் அப்படி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கலாம். இதுவுமே சேம் அந்த நல்லா செக் பண்ணி செக் பண்ணுறதா சார். அது காமிக்கிற பாருங்க, காமிக்கிற மாதிரி பாலை ஊற்றியே காமிக்கிற பாருங்க. ஓகே, இந்த மாதிரி பால், டீ, காஃபி என்ன கொட்டாலுமே கவலைப்பட தேவையில்லை. அப்படி வச்சாலே பாருங்க, என்ன கொட்டாலும் அப்படி வச்சாலே பாருங்க, மாப்பு மாதிரி வச்ச இடத்துல அப்படி உறிஞ்சிக்கிறோம். அப்படியே ஃபுல்லாக இருக்கும்போது எல்லா கரையுமே அப்படி ஃபுல்லாக இருக்கும். என்ன கரை இருக்கோ அந்த கரையை ஃபுல்லாக எடுத்து எந்த பிசுக்குமே இருக்காது, கொட்டின அறிகுறியே எதுவுமே இருக்காது. அந்த பால் எல்லாமே அப்படி வந்துடும். இது ஒரு மினி மாப்பு. மாப்பு தான் கீழே கொட்டவே, கிச்சன் குயின் மாப்பு. அப்படியே ஈஸியாக அந்த கரையில் அப்படியே ஈஸியாக அந்த லிவர் இழுத்தீங்கன்னா போதும், அதுவே புரிஞ்சுக்கிறோம். எல்லாம் புரிஞ்சிடலாம். அதே கிச்சன் மேடையிலேருந்து எல்லாமே ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் சார். இந்த ப்ராடக்ட் வந்து சார் மேஜிக் ஸ்பாஞ்ச் சார். மேஜிக் ஸ்பாஞ்ச்னா மேஜிக் பண்ணும். எல்லார் வீட்லயும் கிச்சன்லயும் கண்டிப்பா இருக்க வேண்டியது. கிச்சன்ல சமைக்கும் போது சுட சுட கொதிக்க எண்ணெய் கொட்டுது. நம்ம சமைச்ச போது கிச்சன் டாப், கிளாஸ் டாப்லாம் க்ளீன் பண்றதுக்கு, டைல் லைட் க்ளீன் பண்றதுக்கு கண்டிப்பா அந்த பாஞ்ச் வேணும் சார். என்னன்னு காமிக்கிறேன் பாருங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி 1 லிட்டர் தண்ணி இருக்கும். 1 லிட்டர் தண்ணி காமிக்கிறேன். கீழே கொட்டவே கொட்டாது. இப்ப புளிஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க அந்த தண்ணி அப்படியே ஃபுல்லாவே இருக்கும். எவ்வளவு தண்ணி அப்படியே ஃபுல்லா எடுத்துரும். அப்படியே வைக்கிறது பெரிய பேக்கெட்டு. அப்படி வச்சா அதை பாருங்க தண்ணியெல்லாம் அப்படியே உறிஞ்சிடும். பாருங்க எல்லா தண்ணியுமே அப்படியே உறிஞ்சிடும். உறிஞ்சதை கீழே கொட்டாது. அப்படியே எடுத்து ஈஸியாக பண்ணிக்கலாம். அதே போல் கிச்சனில் சமைக்கும் போது மாதிரி தண்ணி எதுக்குன்னா ஆயில் கண்ணாடி ஃபுல்லாகவே தொடச்சிடலாம். கிச்சன் மேலே க்ளீன் பண்ணிக்கலாம். அதே போல் பாலை ஊற்றி காமிக்கிறேன். பாலை கொதிக்க எண்ணெயே கொட்டுது, கொதிக்க சாம்பார் கொட்டுது, கொதிக்க சாம்பார், மஞ்சள் பொடி, மசாலா எது கொட்டாலும் அப்படியே வச்சாலும் பாருங்க. அப்படியே வச்சாலும் பாருங்க, கையில் படாமல் அப்படியே வச்சாலும் சும்மா போதும். அப்படியே அது உங்களுக்கு நீட்டாக எடுத்து பாருங்க. அந்த பால் கீழே கொட்டாது, எண்ணெய் கீழே கொட்டாது. புளியும் போது பார்த்தீங்கன்னா அது தனியாக வந்துடும். இந்த பால் தனியாக வந்துடும். ஈஸியாக பண்ணி தேவையே இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்து சமைக்கிறதுக்கு ஒரு கிச்சன் கட் பண்ணுறதுக்கு, சீவருக்கு ஃபீலர் மாதிரி ஃபீல் பண்ணுறதுக்கு, ஃப்ரைட் ரைஸ்லாம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ்லாம் ஸ்ப்ரே பண்ணுவாங்க, கேரட்லாம் ஸ்ப்ரே பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக பாருங்கள், சீவரெல்லாம் அப்படி ஃபுல்லாகவே செய்கிறோம். சரியான ஷார்ப்பாக இருக்க மாட்டேங்குது, ஷார்ப்பாக இருக்கும். அதே போல் ஃபீல் பண்ணுறது அதை ஃபீல் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எரேஷர் பாஞ்ச். செவத்தில் கரைப்பட்ட பேனா கரை, பென்சில் கரை, பசங்க கிரிக்கி கரை, அது போக கைப்பட்ட ஆயில் கரை, சுவிட்சு பொருள கரை, ஸ்டைல்ஸில் கரை, எல்லா கையிலும் எரேஷர் பாஞ்ச். நான் சொல்லலை, லைவாகவே காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி மார்க்கெட் வச்சு பசங்க கிறுக்கணும்னு போகாது. இது என்ன ஆழ்ச்சாலுமே போகவே போகாது. இதை வச்சு தேய்க்கிறேன் பாருங்கள், அந்த கரையை அப்படி ஃபுல்லாகவே எடுத்து பாருங்கள். ஓகே. எவ்வளோ பெரிய கடினமான கரைனாலும் எல்லா கரையுமே எடுத்துடும். எந்த கெமிக்கலுமே இல்லை, வெறும் தண்ணியில் முக்கிட்டு அப்படி துடைக்கிறோம். சோப் ஆயில் கூட சோப் ஆயிலும் தேவையில்லை, ஃபுல்லாக உங்களுக்கு சோப் ஆயிலும் தேவையில்லை. பாருங்க எல்லா கரையும் இப்போ லைவாகவே காமிக்கிறோம், எந்த இது கிடையாது. பாருங்க ஃபுல்லாகவே எடுத்தாச்சு. கண்டிப்பாக இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுது பாருங்க. இப்போ அழுக்குப்பட்ட கரையும் துடைக்கிற கரையும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். கண்டிப்பாக பாருங்க. செவத்துல பாருங்க அழுக்கா இருக்கும், இதில் பாருங்க பிரைட்டாக இருக்கும். பெயிண்டிங் கரையும் போகாது, கரை என்ன கரை இருக்கோ அதை கரையை மட்டும் எடுக்கும் சார். பெயிண்ட் அடிச்சப்போ உங்களுக்கு இருந்த ஷைனிங் அப்படியே இருக்கும். இது பின்னாடி வந்து அழுக்கான. அதே போல நம்ம டைல்ஸோட காமிக்கிறேன். டைல்ஸ் இந்த பாருங்க, இந்த டைல்ஸ்ல கூட காமிக்கிறேன். அதில் இந்த மாதிரி டைல்ஸ் இந்த மாதிரி ஏற்கனவே கரை இருக்கு. இந்த கரையை நல்லா ஜூம் பண்ணி காமிச்சிங்க இருக்கா. சும்மா அப்படி தேய்க்கிறேன் பாருங்க, தேய்ச்சாலும் கரையை போயிடும். அவ்வளோதான் போயிடுச்சு. அவ்வளோதானா. எவ்வளோ பெரிய நாள்பட்ட கரைலாம் போயிடும். அதே போல் சுவிட்சு போர்டில் இருந்த கரையும் சுவிட்சு போர்டெல்லாம் போயிடும். இந்த இடத்துல சுவிட்சு போர்டில் இருக்க கரையெல்லாம் அப்படி ஃபுல்லாக போயிடும். சுவிட்சு போர்டில் கரையெல்லாம் அது பாருங்க, இந்த சுவிட்சு போர்டில் இருக்க கரையெல்லாம் அப்படி ஃபுல்லாகவே எடுத்துரும். கண்டிப்பாக எல்லாமே எடுத்து தண்ணி மட்டும் மயில தொட்டு. இப்போ நம்ம போட்டிருக்கிற காம்போ ஆஃபர் என்ன ப்ரைஸ்னு சொல்லிடலாங்களா சார்? நம்ம ப்ராடக்ட் எல்லாமே பார்த்துருப்பீங்க. எல்லாமே நமக்கு தனித்தனியாக ஒவ்வொரு பொருளாக வாங்கினீங்கன்னா அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2499 ரூபா, 2499 வரும். இப்போ நம்ம ஆடி மாதம் ஆஃபர் காம்போ ஆஃபர் கொடுத்தோம்னா 1799 கொடுக்குறோம். ஓகேங்களா. அது போக பார்த்தீங்கன்னா நம்ம உங்கள் சேனல் மாப்போட ஸ்பேர் ஒன் ஃப்ரீயாக கொடுத்துரும். 1799 ரூபாய்க்கு 9 ப்ராடக்ட் பிளஸ் மாப்போட ஸ்பாண்ட் ஃப்ரீ வரும். ஓகே. பார்த்தீங்கன்னா இது எல்லா ப்ராடக்ட் வந்து 1799 ரூபாய்க்கு வந்துடும். அது போக பார்த்தீங்கன்னா ஒரு மாப்போட ஸ்பேர் ஒன் ஃப்ரீயாக வந்துடும். இதே நீங்கள் தனித்தனியாக வாங்கினீங்கன்னா 2500 ரூபா வருங்களா? 2500 வரும். ஓகே பிரதர், சூப்பர் சூப்பர். இந்த ஆடி மாதத்தை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அந்த ஆடி ஆஃபரையும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக. ஓகே பிரதர், நம்ம நேரில் வந்து விசிட் பண்ணுறாப்புல இருந்தால் நம்ம கடைக்கு எப்படி வரப்போ சொல்லிடுங்க. நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா மதுரை ஆவணிபுரம் பைபாஸ். இப்போ ஏர்போர்ட் ரோட்டில் டிமோட்டுக்கு ஆப்போசிட்ல கிளாட்வே கிரீன் ஸ்ட்ரீட்னு இருக்கும், ஒரு ஆட்சி இருக்கும். அதுக்குள்ளே வந்தீங்கன்னா 17th அவனியில் டோர் நம்பர் B28.
அக்வா மாப்னு யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. டைரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் கம்பல்சரி வரணும் அவசியம் கிடையாது. நீங்கள் முதலேக்குள்ள இருந்தாலும் வீட்டுக்கே வந்துடும், ஷேப்பாக பொருள் வந்துடும். நீங்கள் அலைஞ்சு வாங்கணும் அவசியம் வரணும்னா கண்டிப்பாக வந்து வாங்கிக்கலாம், செக் பண்ணி வாங்கிக்கலாம். சப்போஸ் நீங்கள் அங்கேருந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் 1 டேயில் கிடச்சிடும். அதர் செட் 1 or 2 டேஸில் உங்கள் வீட்டுக்கு வரும். ஆல் ஓவர் இந்தியாவில் நம்ம டெலிவரி கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு உங்கள் அட்ரஸை வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஜிபே ஃபோன்பே பண்ணால் உங்கள் வீட்டுக்கு பக்காவாக வந்துடும். கொரியரில் வரும்போது டேமேஜ் வராது, கரெக்டாக வந்துடும். நீங்கள் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஆர்டர் பண்ண ஒவ்வொரு கஸ்டமரும் யூஸ் பண்ணி இந்த காம்போ பார்த்தீங்கன்னா 50 பேருக்கு ரெஃபர் பண்ணுற மாதிரி தான் ப்ராடக்ட் இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே பார்த்துருப்பீங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக உங்களுக்கு எல்லாமே டெமோ காட்டியிருக்காங்க. ஸோ அதோட குவாலிட்டி உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுற மாதிரி தான் அந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டியாக இருக்குதுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லாம் வாங்கக்கூடிய விலையில கொடுத்துட்டு இருக்காங்க. காம்போ ஆஃபரில் 1799 மட்டுமே கொடுத்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம மதுரை மக்கள் இருக்கீங்க அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் இருக்கீங்கன்னா நீங்கள் நேரில் வந்து அவனியாபுரத்தில் பாருங்கள். எல்லாமே சூப்பராக வச்சிருக்காங்க. இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.